ஒரு சாரியோட ப்ளவுஸ் பார்ட் தான் இந்த ஃபேப்ரிக். இத பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ரொம்ப தின்னா இருக்க மாரி இருக்கு. இத நம்ம அப்படியே தச்சோம் அப்படின்னா, ப்ளவுஸ் பார்க்குறக்கு நீட்டா இருக்காது. அதுக்காக நான் மைக்ரோ டாட் ஃபியூசிங் பேப்பர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர். இதில பார்த்தீங்கன்னா தெரியும். மேல டாட் டாட்டா இருக்கும். அந்த டாட் டாட்டா இருக்க பகுதிய தான் நம்ம ஃபேப்ரிக்குக்கு மேல டச் ஆற மாரி வைக்கணும். அதுக்காக இந்த ப்ளவுஸ் பீஸ் அளவுக்கே நம்ம ஃபியூசிங் பேப்பர் வச்சு அயர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க லைனிங் ஃபேப்ரிக்ல பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபியூசிங் பேப்பர டபுள் லேயரா இருக்க மாரி ஃபோல்டு பண்ணிட்டு, இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க பேக் பார்ட்டோட லைனிங் ஃபேப்ரிக்க அப்படியே மேல போட்டு கட் பண்ணுங்க. இந்த மாரி கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபியூசிங் பேப்பர் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ நம்ம கட் பண்ண அந்த ஃபியூசிங் பேப்பர நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதில வந்து உங்களுக்கு பேக் பார்ட் வந்து எந்த எப்படி டிசைன் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்ல டிசைன்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த ஃபியூசிங் பேப்பர போட்டு அதே அளவுக்கே ரஃப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரஃப்பா கட் பண்ணாலே போதும். இப்போ இந்த ஃபியூசிங் பேப்பர் கட் பண்ணத ராங் சைடு பக்கமா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரைட் சைடு. இப்போ நான் காமிக்கிறது ராங் சைடு. இந்த ராங் சைடு பக்கமா அந்த ஃபியூசிங் பேப்பர்ல டாட் டாட்டா காமிச்சேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறப்ப, அந்த டாட் டாட்டா இருக்க பகுதி வந்து கீழ இருக்கணும். ஃபேப்ரிக்க டச் பண்ற மாரி இருக்கணும். இதுக்கு மேல நீங்க வந்து அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா வந்து ஒட்டிரும். இப்போ ட்ரெண்டிங்கில இருக்க இந்த ப்ளவுஸ் மாடல் எல்லாமே நம்மளோட ஆன்லைன் டிப்ளமோ கோர்ஸ்ல வந்து டீட்டெயிலா பார்ப்போம். அது ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல லைவ் கிளாஸ் இருந்துமே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம கிளாஸ் பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாரி லேஸான ஃபேப்ரிக்கு கண்டிப்பா இந்த ஃபியூசிங் பேப்பர் குடுத்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நீட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.